நிகிதா, தாவேகாவில் செங்கோட்டையன் இணையப் போகிறார் என்று இன்று காலையிலிருந்து செய்திகள் பரவி வருகின்றன. அவரது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்த நிலையில் இன்றே தாவேகா தலைவர் விஜயை அவர் சந்திப்பார் என்ற தகவல்களும் வெளியாகின. ஆனால் இப்போது அது தொடர்பாக நாளைதான் அவர் இணைவார் என தகவல் வெளியாகி உள்ள நிலையில் இன்று தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் பனையூரில் உள்ள அந்த அலுவலகத்திற்கு இன்று பிற்பகலில் வந்தது மேலும் பரபரப்பை அதிகரித்தது. இப்போது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் விஜயுடன் இப்போது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தால் அவருக்கு வழங்கக்கூடிய பதவி மற்றும் பொறுப்புகள் ஆகியவை குறித்தும் நாளை அவர் இணையப் போவது குறித்தும் அங்கு முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையில் மிக முக்கியமாக அவரை திமுகவில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது குறித்தும் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அந்த தாவேகாவின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை அவசரமாக அழைத்து செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவதை உறுதி செய்யுமாறு விஜய் அவரிடம் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவருடன் அமைச்சர் சேகர் பாபு 2 கட்ட பேச்சுவார்த்தைகளை செங்கோட்டையுடன் நடத்தியுள்ள நிலையில் இன்று ஒரு நாள் பொறுங்கள் என்று ஆஃப் த ரெக்கார்டாக அவர் தலைமைச் செயலகத்திலும் மற்றும் சட்டப்பேரவை சபாநாயகரிடம் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பின்னரும் செய்தியாளர்களிடம் ஆஃப் த ரெக்கார்டாக அதை கூறியிருக்கிறார். இன்று ஒரு நாள் பொறுங்கள் என்று அவர் கூறியிருப்பது ஒருவேளை திமுகவில் தாவேகாவை விட அதிகமான பொறுப்புகளோ வாய்ப்புகளோ அவருக்கு வழங்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் அவருடைய முடிவில் மாற்றம் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இப்போது ஒரு அவசர ஆலோசனையில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவரோட செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நபர்களோடு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மற்றொரு முக்கியமாக தாவேகாவின் இப்போது உள்ள அந்த முன்னணி நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியராஜ் உள்ளிட்டோரிடம் அருண்ராஜ் உள்ளிட்ட முக்கிய இப்போது முதல்கட்ட நிர்வாகிகளுக்கு செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தால் அவர்களுக்கும் என்னென்ன அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் வழங்குவதில் மற்றும் தலையீட்டில் சிக்கல் இருக்கக்கூடும் என்ற புகைச்சலும் தாவேகாவில் இப்போது உள்ள நிர்வாகிகளிடம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் பழுத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் தாவேகாவின் இப்போதைய போக்கு, திட்டங்கள், அறிக்கை மற்றும் நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதில் அவர் செல்வாக்கு செலுத்துவார், தலையிடுவார் என்பதால் தம்மால் விஜயை முன்பு போல் இயக்க முடியுமா அல்லது கட்சியின் நிர்வாகம் மற்றும் கட்சியில் அடுத்த விஜயின் நிகழ்ச்சிகளில் பிரச்சார நிகழ்ச்சிகளில் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம், பொறுப்பாளர்கள் நியமனத்தில் செங்கோட்டையனின் தலையீடு இருக்கக்கூடும் என்பதால் அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் இப்போது தாவேகாவில் விவாதிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் நாளை தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் இப்போது அதில் திடீர் திருப்பமாக திமுகவினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதுதான் ஒரு புதிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்றும் இதனால் செங்கோட்டையனின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டால் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய், புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் இப்போது மிக முக்கியமான அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.